ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். ஒரு முறை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கிட்டு நான் இதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதில் நம்ம வேறு எந்த புளிப்பும் சேர்த்த மாட்டோம், அதனால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். நல்லா மசியட்டும் தக்காளி. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கேரட்டும் 6 பீன்ஸும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவை ஃபுல்லாக எண்ணெயிலேயே வதக்கிடலாம். வதக்கிட்டு நான் சின்ன சொம்பில் 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற சேமியாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தணும்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். காய்கறிகள் நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இதை கலந்துடலாம். சேமியா சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. நல்லா சேமியாவை கலந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்துடலாம். நம்ம கலந்துட்டுருக்கும் போதே சேமியா வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததும் 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டா போதும். சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.